கடமைகளில் நமக்கு துணை புரிவோர் அனைவரையும் வாழ்த்துவோம். இன்னல் புரிவோர், நம்மை எதிரிகளாக நினைப்போர் எவரேனும் இருப்பின் அவர்களும் மனம் திருந்தி நல்வாழ்வு பெற கருணையோடு வாழ்த்துவோம். ஆசான் அருட்தந்தை அவர்கள் அருளிய வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் வாழ்க வளமுடன். ஆழியாறு அறிவு திருக்கோயில் வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை இணையவழி வகுப்புகள், இணையவழி கூட்டுத்தவங்கள் சிறப்பாக நிகழ வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன். உலகம் முழுவதும் உள்ள மனவளக்கலை மன்ற அறக்கட்டளைகள், தவ மையங்கள் சிறப்பாக நிகழ வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன். இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள அன்பர்களும் அவர்தம் அன்பு குடும்பங்களும் வாழ்க வளமுடன். இரண்டொழுக்க பண்பாடு. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக நல வேட்பு. உலகிலுள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓர் உலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும். உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளம் காத்து வாழ வேண்டும். உலகெங்கும் மனித குலம் அமைதி எனும் ஒரு வற்றாத நன்னிதி பெற்று உய்ய வேண்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மழை வாழ்த்து. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நம் மனதில் அமைதி நிலவட்டும். நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும். உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அமைதி, அமைதி, அமைதி. கைகளை அதிக ஓசையின்றி தேய்த்து கண்களில் வைத்து பின் முகத்தை தடவி இரு கைகளையும் தலைக்கு மேல் தூக்கி ஒரு ஆழமான மூச்சு இழுத்து விட வேண்டும். பிறகு கைகளை இறக்கிக் கொண்டு கண்களை திறக்க வேண்டும். வாழ்க வளமுடன். அன்பர்களின் கனிவான கவனத்திற்கு ஒரு நினைவூட்டல். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தனி மனிதன் அமைதி பெறுவதற்காக உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயகல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை எனும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும் அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மாலான சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் இயன்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து ஆசை படவா விடவா என்ற தலைப்பில் சிந்தனை விருந்து வழங்க பேராசிரியர் அருள்நிதி வனஜா வைத்தீஸ்வரன் அம்மா அவர்களை அன்புடன் அழைத்து அமர்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா.
வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க, உரை வைப்புனே. சிந்தனை வைக்கும் முன்னதாக இன்று நமக்கு ஆழமான துரிய தவத்தை வழிநடத்தி கொடுத்த பேராசிரியரை வாழ்த்து மகிழ்வோம். பேராசிரியர் அருள்நிதி பாகியலட்சுமி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அம்மா அவர்களும் அவரது அன்பு குடும்பமும் அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீல ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. இன்றைய தலைப்பு ஆசை படவா விடவா. ஆசை ஆசை இப்பொழுது பேராசை, ஆசை தீரும் காலம் எப்பொழுது அப்படின்னு ஒரு பாடல் வரி கூட இருக்கு இல்லையா. ஆசை ஒன்று மாற்றி ஒன்று வந்து கொண்டேதான் இருக்கும். ஆசை அவசியம், ஆனால் அது பேராசையாக தான் கூடாது. இன்று விஜயதசமி இல்லையா, நவராத்திரி நிறைவு நாள். இன்றைய வருட நவராத்திரியினுடைய நிறைவு நாள் என்று 9 நாட்களும் முப்பெரும் தேவியரை நம்ம கொண்டாடி 10வது நாள் வழிபாட்டின் கடைசி நாளான இன்று துர்க்கை மகிஷாசுரனை அழித்த நாளே இன்றைய விஜயதசமி நாள். விஜய் என்றால் வெற்றி, தசமி என்றால் அமாவாசையிலிருந்து அமாவாசை மறுநாளிலிருந்து கணக்கு பண்ணி 10வது நாள் இன்று. மகிஷாசுரன் ஒரு அரக்கன், ஆனால் பல சக்திகளை கொண்டவன். ஆனால் அவன் ஆணவன் பிடித்தவன். நன்கு தவ வாழ்வு புரிந்தவர்களையும் துன்புறுத்தியவன் என்ற காரணத்தினால இறை வடிவம் நன்மை வேண்டி தீமையை அழிப்பதற்காக கொண்டாடப்படும் நாள். இது போல வடநாட்டுல இருக்கிறவங்கலாம் ராவணன், ராமர் அழித்ததாக வழிபாடு நடத்துவர். மகிஷாசுரன் ஆகட்டும், ராவணன் ஆகட்டும், இருவருமே தவம் செய்து ஆற்றலை பெற்றவர்கள்தான். ராவணனை போல சிவன் பக்தர் யாரும் கிடையாது அப்படிம்பாங்க. ஆனாலும் அவனது தீமையான குணம் என்ன குணங்க? சீதா தேவியை அபகரிக்க எண்ணியது. அது மட்டுமல்ல, இன்று வரை அந்த ஊர்ல இருந்தவங்க யாருமே நிம்மதியாக இருந்ததாக இல்லை இல்லையா. மக்கள் துன்பப்பட்டு கொண்டேதான் இருக்கின்றனர். எனவேதான் மகரிஷி ஆணவம் கண்மம் மாயை இருக்கவே கூடாது என்கிறார். ஆணவம்தான் தான் தனது என்ற அதிகாரப்பற்று பொருள்பற்று, கண்மம் நமது செயலுக்கு ஏற்ப விளைவை தருவது, மாயை மயக்கம் என்பது இருப்பது போல இருக்கும், இல்லாமல இருப்பது போல இருக்கும், ஆனா இருக்காதாங்க இல்லையா. சம்மர்ல நம்ம இந்த காணல் நீர்ப்பா போல வண்டியில எல்லாம் போகும்போது அது இந்த மூன்றையும் மும்மலங்கள் என்கின்றனர். இந்த மூன்றையும் பாசத்தின் கூறுகள் என்பர். பாசம் என்பது பற்று, அதிகாரம், அதிகப்படியான பற்று 6 தீய குணங்களுக்கும் வழிவகுக்கும். இன்று எந்த செயலை துவங்கினாலும் வெற்றி கொடுக்குங்க. அதனால்தான் இன்று பெரும்பாலானவர்கள் சிறுவர்களை கல்விகளில் சேர்ப்பார்கள், அட்மிஷன்லாம் போடுவாங்க. அதோடு கலைகள் கற்குவதற்கு, பாடுவதா இருக்கட்டும், டான்ஸ் ஆடுவதற்காகவும். சில பேர் குரு கிட்ட போயிட்டு ஆசி வாங்குவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, இன்று புதிதாக சேர்ப்பார்கள். சேர்க்கும் போதே என்ன நினைப்போம் நம்ம குழந்தைங்களை சேர்க்கும் போதே, பாட்டு கிளாஸ்னா ஒரு பெரிய பாடகியா வேண்டும். நடனம் என்றால் நிறைய அரங்கேற்றம் செய்ய வேண்டும். கொஞ்ச நாள் தான் இருக்கும், சேர்ந்து ஒரு 10 நாள் தான் இருக்கும். என்ன சொல்லுவோம், அந்த குழந்தைய பாட சொல்லுவோம். அது பாடல, பாட்டு பாடும் சில குழந்தைங்க, இல்ல சிலது பாடலைன்னா உடனே என்ன பண்ணுவோம், மற்றொரு குழந்தையோட ஒப்பிட்டு பேசுபவர்களும் உண்டு. அங்கே கொடிய விதையை விதைத்து விடுகின்றோம் இல்லையா. அப்பொழுதே என்ன ஆகும், வருங்காலத்துல இந்த குழந்தையினால போட்டி உலகில் சமாளிக்க முடியாமல் நம்ம இருக்கும்போது பெரிய விபரீத முடிவெல்லாம் எடுக்கிறது. இல்லை என்றால் ஆசை பேராசை என தொடர்ந்து செயல்படும் போது ஒரு அளவுக்கு மேல உடல் மனதால தாங்க முடியாத போது துன்பம் உண்டாகிறது. குழந்தை வாழ்வில் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணம் அவசியம்தான். ஆனால் அது வஞ்சம் வரைக்கும் போகாத அளவுக்கு இருக்க வேண்டும். நம்மை சீர்திருத்தவே பெரியோர்கள் என்ன பண்ணாங்க, நமக்கு புராண கதைகள்லாம் உள்ளார்கள். மகாபாரதத்துல பாத்தீங்கன்னா, திருதராஷ்டிரன் ஆசை. என்ன ஆசை? பதவி ஆசை. குழந்தைகள் மேல அதிகப்படியான பற்று. என்ன பண்றாரு, போர் முடிந்து போயிடுச்சு. 18 நாள் போர் முடிந்திருது. பாண்டவர்கள் அஸ்தினாபுரம் வருகை தருவார்கள். பீமன் தான் அவங்கள அழிச்சார் அப்படிங்கிறதுக்காக பீமன் மீது கொண்ட வெறுப்பை காட்ட அவனை ஆற தழுவுவதாக கூறுவார்.
அது அவருடைய எண்ணத்தை புரிந்து கொண்ட கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்ணுவாரு, பீமன போல ஒரு உருவத்த செஞ்சு அங்க வைப்பாரு. அது அவரு திருதராஷ்டிரன் கட்டி அணைக்கும்போது, அது அந்த வஞ்சத்தோட சேர்ந்து கட்டி அணைக்கும்போது, அப்படியே நொறுங்கி அந்த பொம்மை உடையும். இல்லையா? தனது சகோதரன் மகன் என்று கூட பாராது. திருதராஷ்டிரன் தன்னோட தான் இல்லையா? அப்படி இருந்தும் திருதராஷ்டிரர் என்ன பண்றாரு, நாட்டின் மீது, மண் மீது ஏற்பட்ட பற்று, ஆசை, வஞ்சம் வரைக்கும் கொண்டு சென்றது. ஆசைக்கு விருப்பம், அவா, இச்சை, பற்று, காமம், காமியம் என பல பெயர்லாம் உண்டுங்க. அதனால என்னவோ காலத்துல வாழ்ந்தவர்களா ஆசையே கூடாது என்றனர். ஆசையின் பால் கடுமையான வெறுப்பு கூட செலுத்தப்பட்டது. புத்தர் சொல்றாரு, "ஆசையே துன்பத்திற்கு காரணம்" என்கிறார். இன்னொரு மகான் சொல்றாரு, "ஆசை அருமின், ஆசை அருமின், ஈசனோடு ஆயினும் ஆசை அருமின்கிறார்." ஆசை படபட வரும் துன்பங்கள். ஆசை விட விட ஆனந்தமாமே என்கிறார். இவர்கள் கூறும் ஆசை துன்பத்துல ஆழ்ந்து போகும்போது, ஆசையில் வரக்கூடிய துன்பத்திலிருந்து விடுபடுவதற்காக சொல்லக்கூடியது தான். அந்த ஆசைகள தான் இவங்கலாம் விட சொல்லி சொல்றாங்க. சாதாரணமாக நமக்கு எது துன்பம் தரும் என்று ஆலோசிக்க முடியவில்லை இல்லையா? எப்ப உதாரணத்துக்கு எது பிடிக்கும்? எனக்கு எந்த அளவுக்கு முறையோடு இருக்க வேண்டும் என்று தெரிவதில்லை. 5 புலன்களை அதிகமாக இயக்கும்போது, அதனால் வரும் துன்பங்களின் போதுதான் தவறை உணர்கிறோம். அப்பதான் நம்ம தவறுகளை உணர்றோம். ஆனால் நமது மனம் என்ன பண்ணுது? திருப்பி கடல் அலை போல தான நமது மனம். அதனால என்ன பண்ணுது? மறுபடியும் விழிப்பு நிலை தவறும்போது, அளித்த இன்பம் துன்பமாக மாறுகின்றது. உதாரணத்துக்கு டிவியோ, இல்ல மொபைலோ அதிக நேரம் பார்த்தால் என்ன ஆகுங்க? கண்ணெரிச்சல், கண்களில் நீர் வடிதல் ஏற்படுகின்றது. ஆனாலும் உணர்ச்சி வேகத்தினால என்ன பண்ணுவோம்? அப்படியே தண்ணிய தொடச்சுட்டு கூட நம்ப அது மறுபடியும் அத இயக்குறோம். அது மாரி நெறைய குழந்தைங்களுக்கு கண்ணுலேருந்து ரத்தமே வழிந்ததாகலாம் கூட சொல்லுவாங்க. இந்த அளவுக்கு ஏன்னா இப்ப குழந்தைங்க நெறைய மொபைல் தானே பொறக்கும்போதே மொபைலோட தான் பாக்குதுங்க. அப்ப அந்த ஆசை என்ன ஆகுது? அந்த நோயாக மாறுகின்றது. அதாவது நம்ம என்ன ஆயிடுறோம், விட்டில் பூச்சின் போல செயல்பட்டுடுறாங்க சமயத்துல. தற்பொழுது மழைக்காலம் இல்லையா? வாசல்ல என்ன பண்ணுங்க, சின்ன சின்ன விட்டில் பூச்சி எல்லாம் பறக்கும். தும்பி பூச்சிம்பாங்களே அது. அது என்ன பண்ணும், விளக்கினோட வெளிச்சத்திற்கு பறந்து வந்து அது மொய்க்கும். இது போல ஒரு சின்ன விட்டில் பூச்சி என்ன நெனச்சுதான், அந்த த விளக்கு பக்கத்துல போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டதா? தாய் சொல்லித்தான், "இல்லப்பா அதுகிட்ட ஒரு பளபளன்னு ஒரு பேப்பர் இருக்கும். அது மட்டும் கிட்ட நீ மட்டும் போயிடாத" அப்படின்னு சொன்னா. ஆனா இந்த தாய் சொல்லும்போது அந்த விட்டில் ச கு சின்ன விட்டில் பூச்சிக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. உடனே நம்பிரலாம். ஃப்ரெண்ட் எல்லாம் போறாங்க. ஜாலியா விளையாடுறாங்க. வழிக்கு வழிக்கு சறுக்கி சறுக்கி வராங்க. நம்ப அம்மா மட்டும் இதுகிட்ட போகாத, போகாதன்னு எப்ப பாரு சொல்றாங்களே அப்படின்னு நெனச்சது. அதனால என்ன பண்ணுச்சு, ஒரு நாளு கிட்ட போயிட்டு, போய் மேல உரசியும், உரசாமயும் வந்தது. ஒரு நாள் என்ன பண்ணிட்டு, அது போய் நல்லா ஒட்டிக்கிட்டு, அதனுடைய வாழ்க்கையே போயிற்று. இது அறிவு நிலை சற்று குறைந்த காலத்தில். நம்ம தான் புத்திசாலி ஆயிட்டோம்ல இப்ப. ஆனாலும் சமயத்துல 5 அறிவை விட, அத செய்வத விட இன்னும் கம்மியா செய்ய ஆரம்பிச்சுட்டோம். அதுக்கு நமது மகான் என்ன சொல்றார், நம்மெல்லாம் மனதை இதமாக உடையவன் தான் மனிதன் என்கிறார். அப்படியா இருக்கும்? ஒரு நடந்த சம்பவம் தான் இது. சில வருடங்களுக்கு முன்பு ஒரு ஊர்ல ஒரு தாய் தன்னுடைய மகனை விட மற்றொரு குழந்தை அதிகம் படிக்குது, நல்ல மார்க் வாங்குறா அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணாங்க? உணர்ச்சி வயத்தினால இந்த குழந்தைக்கு அந்த இன்னொரு குழந்தைக்கு உணவுல என்ன பண்றாங்க, உயிருக்கே பங்கம் விளைவிக்கிற அளவுக்கு கலந்து குடுத்துட்டாங்க. இதனால அந்த குழந்தை என்ன ஆச்சு? அந்த குழந்தை மட்டுமா அது அந்த உண்டானது அந்த விபத்துல? எந்த குழந்தைக்காக இந்த தாய் செய்தார்களோ, அந்த குழந்தையும் வாழ்க்கை முழுவதும் துன்பப்பட்டு தான் கொண்டு தான் இருக்கும் இல்லையா? அந்த தாய்க்கும் துன்பம் இல்லையா? அவங்களோட சந்ததிகளுக்கும் ஒரு பெரிய பழிச்செயலுக்கே உண்டாகிற அளவுக்கு அந்த தாய், அந்த ஆசை, இவ்வளவு ஆசை வந்து எவ்வளவு பெரிய பேராசையாகி வஞ்சம் வரைக்கும் கொண்டு போய் விட்டுருச்சு பாருங்க. அதனால ஆசை இல்லாமல் இருக்க முடியாது. ஆனால் முறையான பயிற்சி மூலையும் ஆசையை நம்ம சீரமைத்துக் கொள்ள வேண்டும். அதுபோல இறைநிலை நம் ஒவ்வொருவரையும் உருவாகுவதற்கு முன்பு, அதாவது 5 அறிவு வரை விலங்கினம் வரைக்கும் அதனுடைய ஆயுட்காலம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமா. நமது ஆயுட்காலம் 120 ஆண்டுகள் தான். அதனால தான் நம்ம எல்லாம் ஒரே மாதிரி படைப்பதற்காக அந்த இறைநிலை
தலைமுறை உள்ளே வைத்து காத்து ஒரே மாதிரி படைத்துள்ளது என்று நமது மகான் ஆசான் ஒரு கவியில கொடுத்துள்ளார்கள். ஏனெனில் தன்னையே திருப்பி பார்ப்பதற்காக அந்த இறைநிலை மனிதனை படைத்துள்ளதாம். அப்படி இருக்க அந்த இறைநிலை தன்மை என்னங்க? அன்பும் கருணையும். அங்கிருந்து வந்த நம்ம எப்படி இருக்கோம்? உணர்வு நிலையில உணர்ச்சி வயாக வரும்போது பற்று வந்து விடுகின்றது. இல்லையா? ஒரு அறிவு தாவரம், கொடி. அது பற்றுவதற்கு நம்ம ஒரு மணி பிளான்ட்டோ, வெத்தல செடியோ ஏதோ ஒண்ணு வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. நம்ம அதுக்கு முறையான குச்சி வைக்கலன்னு வச்சுக்கோங்க. அது பக்கத்துல என்ன இருக்கோ அது புடிச்சு மேல ஏறிரும். கொஞ்ச நாள் பார்த்தா அது மேல ஏறி ஏறி வந்துட்டு இருக்கும். இல்லையா? அங்க இருந்தே பற்று ஒட்டிக்கொண்டு விடுகின்றது. அந்த கொடிய உண்டு வாழக்கூடிய புழு இனத்துல இருந்தே ஆசை வர ஆரம்பித்து விடுகின்றது. அது சாப்பிடுதலே அப்ப இருந்தே. 5 அறிவு விலங்கின வரைக்கும் தனது தேவைக்கு, உயிர் வாழ்வதற்கு மட்டுமே பயன்படுத்தப்பட்டது இந்த பற்று. விருப்பமானது மனிதனாக வரும்போது, எதையும் ஆராய்ந்து பார்க்கும் மனம் மனம் வரும்போது சுயநலமான தன்மையும் சேர்ந்து விடுகின்றது. பொதுவாக ஆசைய 3ஆக பிரித்திருக்கார்கள். மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை என்று. நாம் வாழ்வது மண் மீது தான. நாம் மட்டுமல்ல. எல்லா உயிரினங்களும் வாழ்வது மண் மீது தான். எனவே மண், விளைநிலம், வீடு இல்லாமல் எப்படி இருக்க முடியும்? அதனால மண்ணாசை நமக்கு தேவை. பெண் ஆசை. எல்லா உயிரினங்களும் பெண்ணால் உருவாக்கப்பட்டவையே. அதிலும் மனிதனுக்கு பெண் தாயாக, மனைவியாக, சகோதரியாக, மகளாக என அனைத்திலும் உள்ளார்கள். அப்படி இருக்க பெண் இல்லாமல் உலகமே இல்லை. பொன் ஆசை, கோல்டு. அந்த காலத்திலிருந்து இன்று வரை பெண் பொன் பெரிய தொகையாக கருதப்படுகின்றது. ஒரு காலத்துல வியாபாரத்திற்கு அதிகப்படியான மிகவும் விலை அதிகம் மதிப்புடைய பொருளான பண்டமாற்று முறைக்கு தங்கம் பயன்படுத்தப்பட்டது. ஒரு சில மன்னர்கள் அழியாத பொருளான தங்கத்தை கடவுளுக்கும் பயன்படுத்தினார்கள். உதாரணத்துக்கு ஒரு சித்தர் என்ன பண்ணாருங்க? கருவூரார் சித்தர். அவர் வாழ்ந்த காலத்துல போகருடைய சீடர் அவர். அவருடைய தாய், தந்தை என்ன பண்ணுவாங்க, ஊர் ஊராக சென்று கோவில்களுக்கெல்லாம் விக்கிரகங்களை செய்து கொடுத்து வந்தார்கள். அதே சமயத்துல சோழ மன்னர் என்ன பண்ணார், ஒருவர் சிதம்பரத்துல உள்ள குளத்துல நீராடினார். நல்ல பயணம்லாம் செய்து வந்துட்டு. அவர் வரும்போது நீரில் இருக்கும்போது அவருக்கு ஓம் என்கின்ற நாத சப்தம் தண்ணீரில் இருக்கும்போது மேலே வந்தா அந்த நாதம் கேட்கவில்லை. மன்னர் திரும்பி இறங்கி பார்த்தாரு. உள்ள இருக்கும்போது கேக்குது, மேல வரல. அப்ப என்னன்னு ஆராய்ந்து பார்த்தாரு. மன்னர் மறுபடியும் நீரில் மூழ்கி பார்த்தபோது நடராஜரின் ஆடல் அற்புதத்தை கண்டாராம். அதை அவர் நல்லா உள்வாங்கிக் கொண்டு ஓவியமாக வரைந்தார். அதோட உலக மக்கள் அனைவருக்கும் அந்த காட்சியை காண சொக்க தங்கத்துல சிலை வடிக்க விரும் விளை சிலை வடிக்க விரும்பி தலைசிறந்த சிற்பங்களை எல்லாம் வர சொல்லி கட்டளையிட்டார். எவராலும் இயலவில்லை. ஆனால் கருவூரார் தான் செய்து தருவதாக ஒப்புக்கொண்டு சிலையும் செய்தார். சிலையினுடைய அழகுல ராஜா மயங்கினார். ஆனா அமைச்சன் என்ன சொன்னாரு, அதை நல்ல சொக்க தங்கம் தானா, அப்படி நல்ல முழுவதும் தங்கத்தால செய்யப்பட்டதா அப்படின்னு நம்ம சோதித்து பார்க்கணும்னாரு. உடனே ராஜா சரின்ட்டு நிறைய அந்த மீதி அங்க பயன்படுத்திய அந்த தங்கத்தெல்லாம் எடுத்துட்டு வந்து ஆராய்ந்து பார்த்தா அதுல செம்பு கலக்கப்பட்டது. அதனால ராஜா ரொம்ப சினம் கொண்டார். ஏன்னா தங்கம் தான் குடுத்தார். அதுவும் 48 நாள்ல செஞ்சு குடுக்கணும்னு வேற தங்கத்த குடுத்து விரட்டுனாரு. ஆனா இதுல செம்பு கலந்திருக்கும்போது அவருக்கு கோவம் வந்துருச்சு. அதனால என்ன பண்ணாரு, கருவூரார் சித்தர சிறையில அடைச்சுட்டார். இதை அறிந்த போகர் என்ன பண்றாரு, நெறைய மூட்டையா தங்கத்த கொண்டு வந்து இவர்ட்ட ராஜாக்கு முன்னாடி போட்டு, இந்த விட உன்னால முடியுமா? இந்த தங்கத்த விட? நீ போய் அவர சிறையில அடைச்சிருக்கே!" அப்படின்னு சொல்லிட்டு, சுத்த தங்கத்திலால சிலையே செய்ய முடியாது. இல்லையா? அது போக போக என்ன பண்ணுமோ, அதனுடைய ஒளி கண்கள குருடாக்கி விடும். எனவே தான் செம்பு கலந்து செய்ததாக போகர் சொன்னார். எனவே அவருடைய அந்த மன்னர் என்ன பண்ணாரு, தன்னுடைய தவறை உணர்ந்து கருவூரார சிறையிலேருந்து வெளியில விடணும்னு நினைக்கும்போது போய் பார்த்தா, சிறைக்குள்ள கருவூரார காணோம். ஆனா பூட்டின கதவு பூட்டின மாரியே இருக்கு. அப்ப என்ன பண்றாரு, ரொம்ப மன்னருக்கு ஒரே ஆச்சரியம். போகர் சொல்றாரு, "நீ வெளியில வந்து காமிங்கும்போது" அப்ப கருவூரார் மௌனத்தில் தியானத்துல ஆழ்ந்திருக்காரு. இத மன்னர் தனது தவறை உணர்ந்தார். எனவே தான் மகரிஷி சொல்றாரு,
மண் மீது பெண் துணையால் பொன் கொண்டே வாழ்கின்றோம். மாற்றுவதேன் மூவாசை மதிக்கொண்டே பயன் கொள்வோம் என்கிறார் நமது ஆசான். உயிருக்கு அதன் செலவின் காரணமாக எழும் தேவைதான் ஆசை உண்டு பண்ணுகிறது. அச்செலவால் ஏற்பட்ட உயிர் சக்தி குறைவு நெருகு செய்யும் எழும் எண்ணமே பசியாகவும் தாகமாகவும் இயற்கையான தேவையாகின்றது. நமக்கு பசிக்கிறது அப்படின்னா என்ன எப்படி அப்படியே இருப்போம். அதற்கு தேவையானது செய்வோம் இல்லையா? அதற்கானது ஒரு எண்ணம் எழுகின்றது. ஆசையாக மலர்கிறது. அதுபோலவே உடையும், உறவிடமும் அவசியம். அதுபோல உடல் கழிவுப் பொருள்களை வெளியேற்ற உந்து வேகம் ஆசையாக உண்டு பண்ணுகின்றது. இவை எல்லாம் உயிரோடு இருக்கக்கூடிய அனைத்திற்கும் அவசியம். எனவே ஆசையை விட முடியாது. ஆனால் ஆசையை சீரமைத்துக் கொள்ள முடியும். பசி ருசி அறியாது என்பார்கள். ஆனால் பசி ஏற்படும்போது ஒரு குறிப்பிட்ட உணவை தான் உண்பேன் என்று வைராக்கியம் எடுத்தா என்ன ஆகுங்க? சமயத்துல கிடைக்காத போது, எதிர்பார்ப்பு ஏமாற்றம் அளிக்கும்போது, ஆசைக்கு தடை வரும்போது பிணமாக உருவாகின்றது. நாம எல்லோருமே வாழ்க்கையில சீக்கிரம் நல்ல வசதியாக செட்டில் ஆக வேண்டும் அப்படின்னு ஆசையாக இருக்கிறது. ஆனால் உண்மையான செட்டில்மெண்ட் எதுங்க? பணத்திலா? பொருளிலா? எவ்வளவு வசதியானவர்களும் கர்மாவினால் நோய் மற்றும் இறைநிலை பயணம் என்பது தவிர்க்க முடியாது. அப்ப வாழும் காலத்துல நாம் வந்த நோக்கம் என்ன என அறிந்து அந்த முழுமை நோக்கிய பயணத்துல நாம் நிறைவு பெற வேண்டும் தானே. எனவேதான் நமது மகரிஷி மற்றொரு கவிஞர் சொல்றாரு, இச்சை எழும்போதே காரணம் கண்டிடு, இச்சை முடிந்திட சூழ்நிலை பார்த்திடு, இச்சை முடிந்தால் எழும் விளைவை யூகி, இச்சை முறையாய் இயங்கும் அமைதியில் என்கிறார். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? தேவைகள நாமாகவே பெருக்கிக் கொள்கிறோம். ஒரு கார் நிறுத்துற இடத்துல 2 காரு, 2 வண்டி என்ன ஆகிறது? இடப்பற்றாக்குறை. பார்க்கிங்க்கு வாடகை குடுக்கிறோம். இதுபோல தான் வீடு என மற்ற பொருள்களில் கூட தேவையற்ற பொருள்கள் பல தேடி வாழ்வில் தேவை பெருக்கி துன்பம் மாயை கண்டோம் என்கிறார் மகரிஷி. அப்ப ஆசைய அடக்கினால் அடங்காதுங்க. உணர்ந்து ஆராய்ந்து பிறந்த இடத்திலேயே ஒடுங்கச் செய்ய வேண்டும். ஒரு சின்ன கதை. குரங்கு ஒன்று மரத்தில ம மர மாமரத்தில பறித்த பழமெல்லாம் ஒரு பழத்தை எடுத்து சுவைத்தபடி தன் இருப்பிடம் வந்தது. பழத்தின் கொட்டைய மண்ணுல போட்டபோது அது ஒரு அதற்கு ஒரு யோசனை தோன்றியது. கொட்டைய புதைத்த மரமாக வளரச் செய்தால் இஷ்டத்திற்கு பழமெல்லாம் சாப்பிடலாமே என்று எண்ணியது. மாங்கொட்டைய புதைத்து தண்ணீரும் விட்டது. குரங்கின் மனம் மாம்பழம் பறித்து சாப்பிடுவதில இல்ல. தவிர மரத்தை பறித்து சாப்பிடுவதிலே இருந்ததே தவிர, மரத்த வளர்ப்பதில இல்ல. காலையில எழுந்தது மாமரத்த முள விட்டுருச்சா அப்படின்னு ஆராய்வதற்காக மண்ணை தோண்டி மாங்கொட்டையை எடுத்தது. கொட்டை இருப்பதைக் கண்டு மன நிம்மதி அடைந்தது அதுக்கு. பெருமூச்சு விட்டது. மீண்டும் அத புதைத்து நீர் விட்டது. தினமும் இப்படி எடுத்து பார்ப்பதோ, அதுக்கு திருப்பி போட்டு மண்ணுல போட்டு தண்ணி ஊற்றுவதுமாகவே இருந்ததே தவிர, மரத்த வளர்ப்பதில அதற்கு ஆர்வமே இல்ல. அது இப்படி செய்தால் என்ன ஆகும்? முடிவு என்ன ஆகும்? மாமரம் முளையே விடவில்லை. கோபம் வந்த குரங்கு என்ன பண்ணிச்சு? ஒரு நாள் காலையில மாங்கொட்டை எடுத்து காட்டுல தூக்கி வீசியது. ஆசை நியாயமானது என்றாலும், குரங்கின் அவசரம் நியாயமானதா? அல்ல. எல்லாவற்றிற்குமே காலம் அவசியம் தேவைப்படுகின்றது. செயலிலும் வெற்றி வேண்டுமானால் முயற்சியுடன் அதற்குரிய காலம் அவசியம். மனதில் விதையை வாழ்வின் வளமாகும். நிலத்தில் ஊன்றும் விதை எதுவென்றாலும் நீர் தெளித்தால் அது முளைத்து பயிராகி அததனன் தற்கேற்ப பயன் தருகிறது. அதுபோன்றே உள்ளத்தில் தோன்றும் எண்ணங்களும் நாளுக்கு நாள் உறுதி பெற்று வாழ்வில் பயனாக விளைவித்து நிற்கின்றன. எனவே நமது வாழ்க்கையில நேர்மறையான எண்ணங்களையே விதைக்க வேண்டும். தண்ணீரில தீ பற்றாது. நெருப்பில் வானவில் தோன்றாது. ஆனால் தீயை நீர் விட்டு அணைத்து விடலாம். அதுபோல எளிதில் பற்றக்கூடிய பெட்ரோல் சாலையில கொஞ்சோண்டு சிந்திருச்சுன்னா, நீர் பட்டால் அதுல என்ன தோணும்? வானவில் நிறமே தோன்றுகின்றது. வானத்தை மறைக்கும் மேகத்தை அசைக்கின்ற காற்றின் வல்லமையே நாம் ஒவ்வொருக்குள்ளேயும் இருக்கின்றதுங்க. ஆனால் அதை தன் தேவை அறிந்து இயக்குபவர்களால் தான் எதையும் செய்திடக்கூடிய வல்லமை பெருகின்றது. ஒரு குளத்துல நீர் அருந்த ஒரு காகம்
தன் குட்டிக்கு போதுமான நீர் இருந்தும் அதை குடிக்காம, அந்த காகத்துக்கு நீர் இருக்கு. போதுமான அளவு இருக்கு. ஆனா அத குடிக்கல. ஏன்னா, தன் குழந்தையோட வந்திருக்கு. முதலில் என்ன பண்ணுவோம் நம்ப? குழந்தைய அருந்த சொல்லித்தது. அதுபோல நீண்ட தூரம் பறந்து வந்து அந்த காகை காக்கைக்கு அப்படியே இறகெல்லாம் நடுங்குது. ஆனாலும் குழந்தை, தான் ஈன்ற குழந்தைய குடிக்க சொல்லித்து முதல்ல. அந்த குட்டி குடித்திருக்கு. அதுல விஷம் இருக்கு போல இருக்கு அந்த தண்ணீல. ஆனா அதற்கு தெரியல. குடிச்சு கொஞ்ச நேரத்திலேயே மயங்கி விழுந்திருக்கு. இதை பார்த்த தாய் காகம் கூட்டிற்கு சென்று என்ன நம்ம சொல்லப் போறோம் அப்படின்னு பயந்துட்டே தயங்கி தயங்கி அப்படியே அந்த கூட்டிற்கு வந்தது. அங்க பார்த்தா அந்த உள்ள ஆண் காகம் என்ன பண்ணிட்டு இருந்து வேற ஒரு குட்டிக்கு அது உணவு ஊட்டிக் கொண்டே இருந்தது. அந்த காகத்திடம் அந்த மரத்த வெட்டிட்டு இருந்தாங்க. அப்ப அதுல இந்த நான் பறந்து போகும்போது இந்த குட்டி இருக்கிறத பார்த்தேன். அதனால கண்ணுல பட்டதுனால இது தூக்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுது. சரி, சரி. அது குழந்தை எங்கே என்று கேட்டது அந்த ஆண் காகம். இந்த தாய் காகம் நடந்த துயரத்தை கூறியது. அப்போது ஆண் காகம் அழுது கொண்டே, நம் குட்டிக்கு ஒரு நோய் இருந்தது. உனக்கு தெரியாமல் எனக்குள்ளேயே வைத்திருந்தேன். இன்னும் சில நாட்கள் தான் அது வாழும் என்று மூத்த காகங்கள் கூறின. அதற்குள் அதன் முடிவை அது தேடிக்கொண்டு விட்டது. அதனால் தான் நமக்கு இந்த குட்டி கிடைத்துள்ளது என்றது. தாய் காகம் ஏற்றுக்கொண்டது. இந்த பறவை போலதான் நமது வாழ்க்கையும் ஆசைகளை முறைப்படுத்திக் கொண்டு சிறப்பாக வாழலாம். ஒவ்வொரு நாள் நமக்குள்ள நாம இப்ப நல்ல துரியம் தவம் செய்தோம். அப்ப நம்ம துரிய தவம் செய்து நம்ம தவம் செய்வதோடு மட்டும் இல்லாமல் மகான் கொடுத்த பயிற்சிகளை, ஆசை சீரமைத்தை பயிற்சியை நம்ம செய்யும்போது, தேவையற்ற ஆசைகளை கொஞ்ச நாள்ல நம்மகிட்ட இருந்து போயிரும். நம்ம நல்லா தவம் செய்து அகத்தாய்வு செய்யும்போது, தேவையற்ற ஆசைகள்லாம் நம்மகிட்ட நீங்கிடும். தேவையான ஆசைகள ஒவ்வொன்னா நம்ம வாழ்க்கையில செயல்படுத்த முடியும். இது மகான் கொடுத்தது. நிச்சயம் அவருடைய வாக்கு, மகான்களுடைய வாக்கு பொய்க்கவே பொய்க்காது. அப்படி இருக்கும்போது நம்ம செயல்படும்போது, எந்த ஆசைய விடவே வேண்டாம். ஆசையை நல்லாவே அத்தனைக்கும் ஆசைப்படலாம். அந்த மாரி நம்ம தேவையற்ற ஆசைகளை நீக்கிக் கொண்டு, தேவையான ஆசையோட நிறைவாக வாழ முடியும் என்று கூறி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கூறிக்கொள்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. மிக அருமையான ஒரு சிந்தனை உரை. மகாபாரத நிகழ்வுகள் மூலமாகவும் பல கதைகள் மூலமாகவும் அம்மா அவர்கள் மிக தெளிவாக விளக்கினார்கள். ஆசையை பட பட துன்பமும், ஆசையை விட விட சந்தோஷமும் நிதானமும் கிடைக்கும் என்று பேராசிரியர் வனஜா வைத்தீஸ்வரன் அம்மா அவர்கள் தெளிவாக நமக்கு விளக்கினார்கள். உரை நிகழ்த்திய பேராசிரியரை நாம் வாழ்த்துவோம். நம் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் அருள்நிதி வனஜா வைத்தீஸ்வரன் அம்மா அவர்களும் அவர் தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. ஸ்கை ஆன்லைன் மெடிடேஷன் தினசரி நிகழ்வுகள் பற்றிய அறிவிப்புகள். காலை 5 மகரிஷியின் பாடல்கள். காலை 5:30 தவம். மாலை 6 மணிக்கு வீடியோ மற்றும் ஆடியோவில் உடற்பயிற்சி வகுப்பு இடம்பெறும். அதை பார்த்து கொண்டே நாம் பயிற்சி செய்யலாம். மாலை 6 மகரிஷியின் பாடல்கள். மாலை 6:25 மாலை காயக்கல்பம். மாலை 6:30 தவம். மாலை 7 சிந்தனை. மாலை 7:30 உலகநல வாழ்த்துடன் நிறைவு. பிரதி சனி மாலை தவத்தினை தொடர்ந்து மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை ஐயம் தெளிதல் நிகழ்வு நடைபெறும். பிரதி ஞாயிறு மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை சிறப்பு சிந்தனை நடைபெறும். உலகநல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும்.